ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை வாங்குவது எப்படி அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு மேஜராக இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா, எங்கே ஸ்டாக் செலக்ட் பண்ணணும், அப்படி செலக்ட் பண்ணுற ஸ்டாக்கை எங்கே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இப்போ நான் வச்சுருக்கிறது டிமேட் அக்கௌண்ட் ஜீரோதாக்குள்ளது. நம்ம இப்போ ட்ரேட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, என்எஸ்சி பிஎஸ்சி இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது முதல்ல இந்த டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, எப்படி நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அது மூலமாக எப்படி ஒரு பரிவர்த்தனையை இன்னொருத்தருக்கு மாற்றுறீங்களோ அதே மாதிரி தான் ஒரு ஷேரை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ இந்த மாதிரியான ஒரு டிமேட் அக்கௌண்ட் உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா? இதை ஆன்லைன்லேயே நிறையா இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்பகத்தன்மையான புரோக்கர்கிட்ட ஓப்பன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு இந்தியா நம்பர் 1 டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் இருக்கிற டாப் 3ல் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்லைன்லேயே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண உடனே ரெண்டாவது நீங்கள் பிஎஸ்சியில் வாங்க போகிறீங்களா என்எஸ்சியில் வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறது தெரியணும். சரிங்களா? ஜஸ்ட்டு கூகுளில் என்எஸ்சி இந்தியா அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணால் போதும். சரிங்களா? இப்படி வந்த ஃபர்ஸ்ட் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இது நெஃப்டி அப்படிங்கிறத இனி கேள்விப்பட ஆரம்பிப்பீங்க. நெக்ஸ்ட்டு 50 அப்படிங்கிறது இனி கேள்விப்பட ஆரம்பிப்பீங்க. அதாவது பிஎஸ்சியில் நீங்கள் ஷேர் வாங்குறீங்கன்னா அது சென்செக்ஸ். சரிங்களா? சென்செக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேள்விப்படுவீங்க. பிஎஸ்சி அப்படின்னு கேள்விப்படுவீங்க. இதில் என்ன அப்படின்னா என்எஸ்சி நெஃப்ட். இதில் டாப் 50 கம்பெனியில் எப்போதுமே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் 5000 கம்பெனி இருக்குது, என்எஸ்சியில் 2000 அபோவ் கிட்ட இருக்குது. இப்போது நீங்கள் நான் 5000 இருக்கிற ஒரு கம்பெனி 4000 இருக்கிற ஒரு கம்பெனியில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ஷேரை வாங்கிடலாம். ஆனால் நீங்கள் விற்கும்போது வாங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டா அப்படின்னா ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால தான் டாப்பில் இருக்க கம்பெனியில் ட்ரேட் எடுப்பாங்க. ஒன்று என்எஸ்சி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு 50, நெஃப்டி 50 ஆர்எல்ஸ் நெக்ஸ்ட்டு 50. சரிங்களா? இதில் இப்போ உங்களுக்கு டெமோக்காக காட்டுறேன். சரிங்களா? இப்போ நான் இதில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டாக்லேயுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு சின்ன ட்ரிக்கு எப்போவுமே பயன்படுத்துங்க. ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் வரணும் அப்படின்னா கொஞ்சம் நாலேஜோடு வர்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இப்போ இதில் வந்துட்டிங்கன்னா 50 கம்பெனி இருக்குது. இதில் ஏதோ ஒரு கம்பெனி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் எஸ்பிஐ லைஃப்பை செலக்ட் பண்ணுறேன். எதுக்காக 50வது இடத்துல இருக்க கம்பெனியை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெஃப்டி 50யும் நெக்ஸ்ட்டு 50யும் இதை நான் டிமேட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் நெகட்டிவில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும், கீழே இருக்கிற கம்பெனியில் நான் என்ன பண்ணணும், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்துட்டேன். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் நான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுவேன், பொதுவாக உங்களுக்கு என்ன தெரியும், இப்போ நீங்கள் ஒரு ஷேரை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வைங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், பை அந்த ஸ்டாக் நீங்கள் வச்சாலே தெரிஞ்சிடும், பை அப்படிங்கிறத கேட்கும். நான் இங்கே கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஷீட் இருக்குது பாருங்கள். இப்போ நான் யூபிஎல் அப்படிங்கிற ஸ்டாக்கை நான் கிளிக் பண்ணுறேன். பை யூபிஎல்னு வந்துருச்சா? இது பிஎஸ்சியில் வாங்கணுமா என்எஸ்சியில் வாங்கினா, அதாவது ஒரே கம்பெனி பிஎஸ்சிலையும் இருக்கும் என்எஸ்சிலையும் இருக்கும். எல்லா கம்பெனியும் இருக்கிறவங்க அவசியம் இல்லை. சரிங்களா? அதாவது எப்படின்னா, ஒருத்தர் ஒரு ஏரியாவில் கடை வச்சுருப்பார், அவர் பால் கடை வச்சுருப்பார். ஆனால் 100 பேர் போனால் எப்படியும் ஒரு கஸ்டமர் என்ன ஆவாங்க அப்படின்னா டிஸ்சாட்டிஸ்ஃபை ஆவாங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஆப்போசிட் இருக்க கடையில் போய் வாங்குவாங்க. இங்கே என்னென்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்க கடையும் உங்கள் கடை, அதுதான் விஷயம். சரிங்களா? அதனால் பிஎஸ்சியும் என்எஸ்சியும் சேம் தான். நீங்கள் பிஎஸ்சியில் என்எஸ்சியில் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், பிஎஸ்சியில் வாங்கலாம், ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஷேரை நார்மலாக பையின்னு கொடுத்தேன் அப்படின்னா வாங்கிடும். மார்க்கெட் அப்படின்னா இந்த இடம் பிளாங்க் ஆகிரும் பாருங்கள், ஓடிட்டுருக்க ப்ரைஸ்லேயே வாங்கிடும். இல்லை நான் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லைப்பா இது 553 ட்ராவல் ஆகிட்டுருக்கு, எனக்கு அவ்வளோவில் வேண்டாம், நான் 550 தான் வாங்குவேன் அப்படின்னா இதில் வச்சுட்டு இன்ட்ராடே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்றுறணும்.
லாங் டேர்ம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாள் இந்த கம்பெனி இருக்கோ அவ்வளோ நாள் வரைக்கும் ஹோல்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் லாங் டேர்ம்னா சார் 1 இயரா, என்னால் 10 நாளில் நான் விற்கணுமா? நீங்கள் ஆசைப்பட்டால் ஒரு 3 நாள் கழிச்சு கூட நீங்கள் விற்கலாம். ஏன்னா டீ ஒன்று தான். சரிங்களா? அதனால் ஒரு 2 நாள் கழிச்சு கூட நீங்கள் விற்றுடலாம். ஒரு நாள் வாங்கிட்டு மறுநாள் கழித்து அடுத்த நாள் நீங்கள் விற்றுடலாம். அதனால் லாங் டேர்ம் நீங்கள் லைஃப் லாங் வரைக்கும் வச்சுக்கலாம். அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதில் வச்சுட்டு பை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷேரை வந்து இந்த 550 இன்றைக்கி வந்துச்சு அப்படின்னா வாங்கி கொடுத்துரும். இல்லை இதை நாளைக்கும் நான் இதை வந்து க்ளோஸே பண்ணல, இந்த ப்ரைஸும் ரீச் ஆகலை, 550 ரீச் ஆகலை அப்படின்னா அது வாங்காது. ஈவினிங் என்ன ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாளைக்கு நீங்கள் புது ஆர்டர் தான் போட்டாகணும். சரிங்களா? அதனால் நீங்கள் நினச்சிடக்கூடாது லிமிட்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், இன்றைக்கி வாங்கலைன்னா இந்த ப்ரைஸ்க்கு வரல நாளைக்கு வாங்க முடியுமானா நாளைக்கு நீங்கள் உட்காந்து இந்த மாதிரி ஆர்டர் போடணும். சரிங்களா? இதை தெரிஞ்சுக்குங்க. நிறையா பேருக்கு தெரியாத இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஷேர் சரியும் அப்படின்னு தெரிஞ்சுன்னு வைங்களேன். இப்போ வந்து இந்த ஷேர் வந்து சரியுது, LICIன்னு இருக்கா, இந்த ஷேர் வந்து சரியுது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா இது நிறையவே தெரியாது. அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செல் அப்படிங்கிறத நீங்கள் டைரெக்டாக பண்ணலாம். அதாவது இதில் இருக்கிற ஒரு இன்ட்ராடேக்கு மட்டும்தான், லாங் டேர்மில் இது பண்ண முடியாது. இன்ட்ராடேக்கு இருக்க ஸ்பெஷாலிட்டி, மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குல்ல, அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் சரி தெரிஞ்சுது அப்படின்னா இப்போ LICI இருக்குல்ல 602 இன்னும் சரியும் அப்படின்னா 602க்கு டைரெக்டாக நீங்கள் செல் கொடுத்துடணும். சரிங்களா? செல் கொடுத்தீங்கன்னா செல் ஆகும். உங்களுக்கு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போது ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன், செல்லுங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆர்டர் நான் இங்கே போட்டுட்டேன். சரிங்களா? இப்போது நான் போட்ட ப்ரைஸுக்கு என்னாச்சு, எனக்கு வந்து ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன், செல் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? இப்போது இது அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா 601க்கு வரும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அகெயின் நான் வந்து என்ன பண்ணணும், பை கொடுக்கணும். சரிங்களா? அந்த ஒரு ஷேரை நான் வாங்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது 601 10 காசுக்கு வரும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னா லிமிட்டில் வச்சு கொடுக்கணும், மறந்துடாதீங்க. சரிங்களா? எப்போவுமே வந்து மார்க்கெட் ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணிடாதீங்க. லிமிட்டில் வச்சுட்டு இன்ட்ராடேக்குள்ளே நீங்கள் பை அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் வரும்போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகி உங்களுக்கான ப்ராஃபிட்டை இதில் கிடச்சிரும். மார்க்கெட் சரி இதுன்னு தெரிஞ்சுன்னா 100 ரூபாயில் செல் பண்ணி நீங்கள் வந்துட்டு 80 ரூபாவில் திரும்ப பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா ப்ராஃபிட். ஸோ இதுவும் நீங்கள் இன்ட்ராடேயில் மட்டும் பண்ணலாம். இதுதான் இன்ட்ராடேயோட ஸ்பெஷாலிட்டி. எதுவும் டவுட் இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.